டேஸ்டான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாங்களா. ஒரு ஸ்பூன் சோம்பு, அன்னாசி பூ, 2 பட்டை, 2 கிராம்பு, ரோஸ் பெட்டல்ஸ், அப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வணக்கிடணும். நம்ம எந்த அளவுக்கு ஆனியன் நமக்கு வணங்குதோ அந்த அளவுக்கு தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வணங்குறதுக்குள்ளே நம்ம சிக்கன் நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் தயிர், சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. 2 தக்காளி, பெரிய தக்காளி 2 போட்டு நல்லா வணக்கிடுங்க. தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கறியை இந்த தக்காளியோடு ஆட் பண்ணி நல்லா வேக விடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு வேக விட்டுருங்க. நல்லா வேகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே நம்ம அரிசியை போட்டுட்டு ஒரு லெமன் நம்ம புளிஞ்சு விட்டுறலாம் டேஸ்ட்டுக்காக. நமக்கு தேவையான அளவுக்கு காரத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு ஆட் பண்ணிட்டோம்னா சுவையான பிரியாணி ரெடி. இந்த பிரியாணியில் நான் எந்த ஃபுட் கலருமே நான் ஆட் பண்ணல. போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி வைங்க. 2 விசில் நான் விட்டுருக்கேன்.